ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட 6.4க்கு அப்புறம் ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்காக, அதாவது நம்ம பேரலல் வெக்டர்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அதுக்காக நாம் என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷன் ஆஃப் எ பிளேனோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுற எக்ஸசைஸ் போகிறோம். எக்ஸசைஸ் 6.7. ஓகேவா? 6.7ல் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஈக்குவேஷன் ஆஃப் எ பிளேன் பாசிங் த்ரூ எ பாயிண்ட் அண்ட் parallel to two given non-parallel vectors. ஓகேவா? அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் எ பிளேன் வந்து பாருங்கள், 3 இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் ஆர் parallel vectors. ஒரு 3 இம்பார்ட்டண்ட் திங்ஸ் வந்து நமக்கு வந்து தேவை இங்கே. சரியா? இந்த 3 இம்பார்ட்டண்ட் திங்ஸில் இங்கே என்ன பாருங்கள், 1.2 parallel vectors. ஓகேவா? 1.2 parallel vectors. அந்த பாயிண்ட்டை நீங்கள் என்னென்னு சொல்வீங்க, x1 y1 z1 அப்படின்னு சொல்வீங்க. நம்ம வெக்டரில் சொல்லும்போது a வெக்டர் அப்படின்னு சொல்வீங்க. parallel vectors L1 M1 N1 அப்படின்னு சொல்லுவீங்க. அது வந்து வெக்டரில் சொல்லும்போது u வெக்டர், இன்னொரு வெக்டரை v வெக்டர் அப்படின்னு சொல்லுவீங்க. இங்கே பாயிண்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறத a வெக்டர், b வெக்டர், c வெக்டர் அந்த நோட்டேஷன்ஸில் சொல்லுவீங்க. parallel வெக்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு u வெக்டர், v வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே 1.2 parallel vectors. ஓகேவா? இதில் வெக்டர் ஈக்குவேஷன், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேராமெட்ரிக், நான் பேராமெட்ரிக். இப்போ பேராமெட்ரிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்கேலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தால் அது பேராமெட்ரிக். பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா அது வந்து என்னது, நான் பேராமெட்ரிக். இங்கே பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் ஏ வெக்டர் ஈக்குவேஷன் பார்த்துங்க. பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் ஏ வெக்டர் ஈக்குவேஷன் என்ன பாருங்கள், ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் எஸ் இன்ட்டு யூ வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு வி வெக்டர். அதில் ஏ வெக்டர்ன்றது பாயிண்ட்டு, யூ வெக்டர், வி வெக்டர்ன்றது பேரலல் வெக்டர்ஸ். அடுத்து பாருங்கள், இதே கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் ஏ பிளேன் ஈக்குவேஷன். ஒரு பிளேனோட கார்ட்டீசியன் ஃபார்ம் அப்படி x மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1 L1 M1 N1 L2 M2 N2. இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்திங்கன்னா என்னது, 0. இது வந்து பேராமெட்ரிக். நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் பாருங்கள், நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன். இப்போ உங்களுக்கு வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான், அது ஆர் மைனஸ் ஏ டாட் யூ கிராஸ் வி, யூ பேரலல், வியும் என்னது பேரலல். நான் பேராமெட்ரிக் என்ன பாருங்கள், ஆர் மைனஸ் ஏ டாட் யூ கிராஸ் வி, திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஒரு டாட்டு ஒரு கிராஸ் வந்து என்னது, பாக்ஸ் ப்ராடக்டில் சொல்லலாம். பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஆர் மைனஸ் ஏ யூவி, திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. என்ன பார்த்துருக்கீங்க நீங்கள், அதாவது ஒரு பாயிண்ட்டு 2 பேரலல் கொடுத்தா எப்படி பிளேனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது. அதனோட வெக்டர் ஈக்குவேஷன் என்னது, ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் எஸ் இன்ட்டு யூ வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு வி வெக்டர். கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் வந்து என்ன பாருங்கள், டிட்டர்மினன்ட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1 ஒய் மைனஸ் ஒய்1 ஜெட் மைனஸ் ஜெட்1 L1 M1 N1 இது பேரலல், கீழே L2 M2 N2 இதுவும் பேரலல், மேலே இருக்கிறது பாயிண்ட். திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. நான் பேராமெட்ரிக் சொன்னோம், ஆர் மைனஸ் ஏ டாட் யூ கிராஸ் வி இஸ் ஈக்குவல் டு 0. இதில் வந்து நம்ம சம்ஸ் பார்க்கலாம்ப்பா. ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்ஸசைஸ் 6.7. ஃபைண்ட் த நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் பாசிங் த்ரூ த பாயிண்ட். இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுங்க, பாசிங் த்ரூ த பாயிண்ட். பாயிண்ட் அப்படின்னும் போது சிங்குலர் அப்படின்னா ஒரு பாயிண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஒரு பாயிண்ட் அப்படின்னா 3 விஷயம் தேவைன்னு சொன்னேன் இல்லையா, ஒரே ஒரு பாயிண்ட்டு மட்டும் சொல்லியிருக்காங்க. அப்போ பேலன்ஸ் இருக்கிற ரெண்டும் parallel vectors அப்படின்னு நீங்கள் வந்து கெஸ் பண்ணிக்க வேண்டியதான். parallel to the straight lines, 2 லைன்ஸ் கொடுத்துருக்காங்களா. இப்போ லைன் கொடுக்கும்போது மேலே இருக்கிறது வந்து பாயிண்ட்டு, கீழே இருக்கிறது வந்து என்னது, parallel vectors. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எந்த ஃபார்மில் எழுதுவீங்க, x மைனஸ் x1 பை எல், திஸ் இஸ் ஈக்குவல் டு y மைனஸ் y1 பை எம், திஸ் இஸ் ஈக்குவல் டு z மைனஸ் z1 பை n. உங்களுக்கு தெரியும், மேலே x1 y1 z1ன்றது பாயிண்ட்டு, எல் எம் என்னன்றது parallel vector. ஒரு லைனில் என்ன விஷயம் இருக்கும் அப்படின்னா, ஒரு பாயிண்ட் இருக்கும், ஒரு parallel vector இருக்கும். சரியா? இங்கே அதே மாதிரி பாருங்கள், ஃபஸ்ட்டு இது பாயிண்ட்டா, அதை நான் என்னென்னு சொல்லிடுறேன், ஏ வெக்டர்னு சொல்லிடுறேன். parallel to the straight lines கீழே இருக்கிறது தான் parallel vector. அப்போ u வெக்டர் வந்து என்னது, 2i 3j + k.
அடுத்து பாருங்கள் வி வெக்டர், அதே மாதிரி செகண்ட் பேரலல் இது இருக்காப்பா, செகண்ட் பேரலல் இருக்கா, 2 - 5 3, அதை வின்னு எழுதிட்டேன். வெக்டர் ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும் என்னது, ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் எஸ் இன்ட்டு யூ வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு வி வெக்டர். ஏ வெக்டர் சப்ஸ்டியூட் பண்ணு ப்ளஸ் எஸ் இன்ட்டு யூ வெக்டரை சப்ஸ்டியூட் பண்ணு ப்ளஸ் டி இன்ட்டு வி வெக்டரை சப்ஸ்டியூட் பண்ணு. சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அப்படியே நிறுத்திட வேண்டியதான், நீங்கள் உள்ளே ஒன்றும் பண்ண தேவையில்லை. எஸ்என்டிஆர் ஸ்கேலர்ஸ் ஆர் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்கள் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும், டிட்டர்மினன்ட் ஆஃப் x - x1 y - y1 z - z1 L1 m1 n1 L2 m2 n2. ஓகேவா, அதாவது x1 y1 z1 பாயிண்ட்டு, இது ஃபஸ்ட்டு பேரலல், இது செகண்ட் பேரலல். ஓகேவா, பாருங்கள் எழுதியிருக்கோமா. இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எழுதிட்டேன், ஜஸ்ட் அந்த டிட்டர்மினண்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். டிட்டர்மினண்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு டிட்டர்மினண்ட் எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். என்னது, x - 2 எடுத்துகிட்டு இந்த ரோ விட்டுணும், இந்த காலம் விட்டுணும், பேலன்ஸ் இருக்கிறதோட டிட்டர்மினண்ட். அதே மாதிரி y - 3 எடுத்திருக்கேன், z - 6 எடுத்திருக்கேன். ஓகேவா, எடுத்திங்க அப்படின்னா இதை சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, -4x + 8y - 16z + 80 = 0. ஜஸ்ட் இதை -4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா x - 2y + 4z - 20 = 0. சரியா, இது ஒரு புதுசாக இருக்குது சார், நான் இது எனக்கு கரெக்டாக இல்லை தப்பா அப்படின்னு நான் எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாசிங் த்ரூ த பாயிண்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணும். சாட்டிஸ்ஃபை பண்ணால் நீங்கள் போட்டது கரெக்டு, இல்லைன்னா நீங்கள் போட்டது தப்புன்னு அர்த்தம். சரியா, நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும் என்னது, நான் பேராமெட்ரிக் ஆர் - ஏ டாட் யூ கிராஸ் வி. ஆர் வெக்டர் வந்து இது ஜென்ரல் வெக்டர் உங்களுக்கு தெரியும். ஆர் வெக்டர்னா xi + yj + zk மைனஸ் ஏ வெக்டர் இது. சரியா, இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து கூட என்ன பண்ணிங்க, ப்ராக்கெட் போட்டுக்கோ, ஒரு டாட் வச்சுரு. யூ கிராஸ் வி, இது யூ வெக்டர், சென்டரில் கிராஸ், இது வி வெக்டர். திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. நீங்கள் எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்க தேவையில்லை, இதோட ஸ்டாப் பண்ணால் போதும். சரியா, அவங்க உங்களுக்கு நான் பேராமெட்ரிக்னு தான் கொடுத்துருக்காங்க. நான் உனக்கு வந்து என்னது ஒரு லைனாக எல்லாத்தையும் கொடுக்கணுன்றதுக்காக நான் முதல்ல என்ன சொல்லியிருக்கேன், வெக்டர் ஈக்குவேஷன் சொல்லியிருக்கேன், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் சொல்லியிருக்கேன், இது ரெண்டும் பேராமெட்ரிக்கு. ஓகேவா, அடுத்து நான் பேராமெட்ரிக்கும் சொல்லியிருக்கேன். இப்போ இதில் உங்களுக்கு கொஷினில் எது கேட்குறாங்களோ அது மட்டும் நீங்கள் போட்டால் போதும். சரியா, அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 4 அப்பா, ஃபைண்ட் த நான் பேராமெட்ரிக் தான் இங்கே கேட்குறாங்க. வெக்டர் ஈக்குவேஷன் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் பாசிங் த்ரூ த பாயிண்ட். இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோ, பாசிங் த்ரூ த பாயிண்ட். பாயிண்ட் அப்படின்னா சிங்குலர் அப்படின்னா ஒரு பாயிண்ட்டு. அப்போ பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு விஷயம் வந்து என்னது, பேரலல் வெக்டர். இப்போ இதுவும் பேரலல், இதுவும் பேரலல். ஓகேவா, பிளேனில் பேரலல் அப்படின்னா அந்த முன்னாடி இருக்கிற நம்பரை மட்டும் எடுத்து எழுதிங்க. பேரலல் வெக்டர்ஸ் I + 2j - 3k. லைன்னா உங்களுக்கு தெரியும், கீழே இருக்கிறது பேரலல் வெக்டர். நான் அதை தான் எழுதியிருக்கேன் பாருங்கள். இப்போ இதிலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு மேலே இருக்கிற ஃபார்முலா வச்சு எழுதிடலாம். சரியா, கொஷின் நம்பர் 5 பாருங்கள். ஃபைண்ட் த பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் கண்டெய்னிங் த லைன். ஓகேவா, ஒரு லைன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொன்னேன் என்னது, லைன்னா x - x1/L y - y1/M this is equal to z - z1/n. இதை கொடுத்துருக்கோம் இல்லையா கீழே லைனு. அப்போது ஒரு லைன்னா ஒரு பாயிண்ட் இருக்கும், பேரலல் வெக்டர் ஒன்று இருக்கும். சரியா, அப்போ கண்டெய்னிங் த லைன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா லைனுன்னா என்ன இருக்கும், ஒரு பாயிண்ட்டு ஒரு பேரலல் அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ செகண்ட் இருக்கிறது என்னது, பர்பெண்டிகுலர் டு த பிளேன். இந்த பர்பெண்டிகுலர் வெக்டர் இது வந்து என்னது, நமக்கு பேரலாக இருக்கும். சரியா, அப்போது செகண்ட் ஒன்று என்னது, பேரலல் வந்துருச்சு. அப்போ ஒரு பாயிண்ட்டு ரெண்டு பேரலல் வெக்டர். சரியா, ஒரு பாயிண்ட்டு ரெண்டு பேரலல் வெக்டர். உங்களுக்கு டீட்டெயில் தெரியும், பை த கிவன் இன்ஃபர்மேஷன் த்ரூ த பாயிண்ட்டுன்னு எடுத்திருக்கேன். பேலன்ஸ் இருக்கிற இன்ஃபர்மேஷனை ரெண்டுத்தையும் என்னது, பேரலல் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். உங்களோட சம் என்ன பண்ணீங்க, கம்ப்ளீட் பண்ணிங்க. பேலன்ஸ் இருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.